வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐலேருந்து கிரேட் பி கேடருக்கான இந்த பேனல், அதாவது 2026க்கான பேனல் இயருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் சில வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க வரோம். ஸோ டோட்டலாக எத்தனை வேக்கன்சி, என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன கேட்டகரின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி, அதில் வந்து ஜென்ரலுக்கு 16, இடபிள்யூஎஸ்க்கு 4 வேக்கன்சிஸு, ஓபிசிஸ்க்கு 9, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 4, டோட்டலாக 40 வேக்கன்சி. அதே போல் ஆஃபீஸர்ஸ் பிக்கு டோட்டலாக 10 வேக்கன்சி, அதாவது டிபிஆர் கேடருக்கு. ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பியில் டிஎஸ்ஐஎம் கேடருக்கு வந்து 10 வேக்கன்சி, டோட்டலாக 60 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் ஒவ்வொரு கேடருக்கும், அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சப்மிஷன் விண்டோ, அதாவது எப்போ லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து ஏப்ரல் 29, 2026 ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மே 20, மே 20, 2026 டில் 6 PM, ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ டேட்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1, அதாவது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு அது போல் 3 ஸ்டேஜ் இருக்கும். இன்டர்வியூ வந்து எப்போனா தெளிவாக கொடுப்பாங்க. நீங்கள் செகண்டரி எக்ஸாம், அதாவது ஃபேஸ் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம், ஸோ ஒவ்வொரு கேடருக்கும் தனித்தனியாக டேட் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேடர், அதாவது ஜென்ரல் கேடருக்கு வந்து ஜூன் 13 ஃபேஸ் 1 எக்ஸாமு, ஜூலை 25 ஃபேஸ் 2 எக்ஸாமு. அதே போல் டிஇபிஆர் கேடருக்கு வந்து ஜூன் 14 ஃபேஸ் 1 எக்ஸாமு, ஜூலை 26 ஃபேஸ் 2 எக்ஸாமு. அதே போல் டிஎஸ்ஐஎம் அந்த கேட்டருக்கு வந்து ஜூன் 14 ஃபேஸ் 1 எக்ஸாமு, ஜூலை 26 ஃபேஸ் 2 எக்ஸாமு, எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது எழுதி ஃபேஸ் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி செலக்டட் ஃபார் இன்டர்வியூ அண்ட் யூ வில் பி கால்டு ஃபார் இன்டர்வியூ ஆல்சோ. அந்த கால் லெட்டர் வந்து உங்களுக்கு மெயிலுக்கே வரும், அதுவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நேஷனாலிட்டி யூ ஷுட் பி அன் இண்டியன் ஆர் ஐ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான். மேக்ஸிமம் ஐ ஹோப் இந்தியன் பர்சன்ஸாக அப்ளை பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஏஜ் லிமிட் வந்து கேண்டிடேட் must have attained a age of 21 years, must not have attained the age of 30 years on April 1, 2026. ஏப்ரல் 1, 2026க்குள்ளே நீங்கள் வந்து 30 ஏஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ ஏஜை 21 கிராஸ் ஆகிருக்குன்றாங்க, இது யூஷுவல் தான். ஸோ இதில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, SC/STக்கு இருக்குது, பிடபிள்யூ கேட்டகரி இருக்குது, அப்புறம் அதாவது மிலிட்ரி மேன் சர்வீசஸ் அவங்களுக்குலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்குங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கேடருக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட் பி, அதாவது ஜென்ரலில் வந்து கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின், அதாவது நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். 60% மார்க்ஸ் வந்து அதர்ஸ்க்கு, அப்புறம் 50% ஃபார் SC/ST பிடபிள்யூ கேட்டருக்கு கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதில் போஸ்ட் கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஇபிஆர் கேட்டருக்கு வந்து MA ஆர் MSc இன் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குவான்டிட்டி எக்கனாமிக்ஸு, மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸு, அந்த எக்கனாமிக்ஸ் கேட்டரில் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிக்கணுன்றாங்க. ஸோ அதுலேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்ஐஎம் கேட்டகரியில் எசென்ஷியல் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வித் மினிமம் 55% மார்க்ஸ் இன் ஆல் செமஸ்டர் சிஎஸ் கொடுத்து, மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அப்ளை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க வித் 55% ஆஃப் மார்க்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 3 கேட்டகரி குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, SC/STக்கான கேண்டிடேட்ஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, ரிசர்வேஷன் உண்டு. ஸோ அதையும் பார்த்துங்க. அப்புறம் பிடபிள்யூடிக்கு என்னென்ன கேட்டகரி, எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. பிளைண்ட்னஸ், லோ விஷன், அது கேட்டகரி A, Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போதும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கைட்லைன்ஸு எப்படி, அதாவது பிடபிள்யூடி கேட்டகரிக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது போஸ்ட் வில் பி டன் த்ரூ ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 அண்ட் இன்டர்வியூ. ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்ணதுக்கப்புறம் வில் பி செலக்டட் ஃபார் இன்டர்வியூன்னு சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷோர் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன்னா எலிஜிபிலிட்டி இல்லாமல் எழுதிட்டு திருப்பி லாஸ்ட்டாக வேலை கிடைக்கலாம் பிரச்சனை, நமக்கும் கஷ்டம், எல்லாரும் கஷ்டம். ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் ஃபேஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி செலக்டட் ஃபார் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங். தே வில் பி ப்ரொவைடட் லைக் ஃப்ரீ அகாமடேஷன் அண்ட் ஃபுட் அண்ட் ஆல்சோ எவ்ரி திங் தே வில் கிவன்.
ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து ₹100 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. தென் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து ₹850 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஸ்டாஃப் அதாவது ஆர்ஆர்பியாக ஆல்ரெடி ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஷுட் பி ஒன்லி இன் ஆன்லைன் ஒன்லி. அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த rrb.org.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு எந்த சப்மிஷன் அப்ளிகேஷனும் அவைலபிள். நீங்கள் ஹார்ட் காப்பி அனுப்புகிறாவோ இல்லை டேரெக்டாக போய் மீட் அதெல்லாம் நோ ஆப்ஷன் டு எனேபிள். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ எடிட் விண்டோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்ப் ஃபெசிலிட்டி. நீங்கள் எந்த இதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டீட்டெயிலான கொரீஸு என்னென்ன டவுட்டு, அதாவது இப்போது என்கிட்ட இந்த டிகிரி இருக்குது, இந்த டிகிரி இல்லை, ஆனால் நான் இந்த கேட்டகரியில் இந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் தான் படிச்சிருக்கேன், ஐ எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாமினேஷன் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் தீஸ் பர்சன்ஸ் டு சால்வ் யுவர் வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் யூ கேன் ஆஸ்க் தெம். ஸோ நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், ஃபோன்ஸ், அதை எலக்ட்ரானிக்ஸ்லாம் பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கோ, இது யூஷுவல் தான். பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வில் ட்ரா a ஸ்டார்டிங் பே ஸ்கேல் ₹78,450. ஓகேவா? இதுதான் ஸ்டார்டிங் பே ஸ்கேலு. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க பே ஸ்கேலு. அது மினிமம் நமக்கு வந்து 78,000 கிடைக்கும். அதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வி ஹேவ் டு சி அவர் ஸ்டேட். தமிழ்நாடு அதில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருப்பூரம். அதாவது ஒரு அரௌண்ட் ஒரு 60-70% டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிட்டாங்க. மெயின் ஸ்டேட்ஸ்லாம் எல்லாம் பக்கத்து ஸ்டேட் இருக்கும். ஈவன் கடலூர் கூட கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் சவுத் சைடில் ராமநாதபுரம், தூத்துக்குடி கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரி, நாகர்கோவில் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க. நார்த் சைடில் சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்டேட்ஸ் கவர் பண்ணிட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிட்டாங்க. நம்ம சென்டரில் கடலூர் கொடுத்துருக்காங்க, விழுப்புரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுல கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்னு. ஸோ ஸ்டேட் மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா நோ அதர் ஆப்ஷன் டு சேஞ்ச் த டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அதை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஹவு டு அப்ளை. ஸோ ஹவு டு அப்ளைன்னு ஒரு பாக்ஸே போட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது உங்களுக்கு புரியல, யூ கேன் ஆஸ்க் மீ இன் கமெண்ட் செக்ஷன். நீங்கள் வந்து புரியல எனக்கு இந்த நீங்கள் தெளிவாக ஒரு அப்ளிகேஷனுக்கான வீடியோ போட்டிங்கன்னா அப்லோட் செப்பரேட் வீடியோ ஃபார் அப்ளிகேஷன். இதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் தயவுசெய்து இன்டிமேட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக என்னென்னா இந்த rbi.org.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்களே யூஸ்வலாக அப்லோட் பண்ணலாம். இதை தாண்டி என்ன டவுட்னா சொல்லுங்கள், ஐ வில் புட் செப்பரேட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அதுவும் கொடுத்துருக்காங்க. அதான் சொன்னால தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபோட்டோகிராஃபிஸு, எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கணும், எவ்வளோ சைஸு எல்லாம் பார்த்துக்கலாம். சிக்னேச்சரு, ஸோ தேவையான ப்ரொசீஜர்ஸு, நீங்கள் என்னென்ன எலிஜிபிலிட்டி ஐடியா எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ஸ்கீம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1க்கு வந்து அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ்வலி எவ்ரி எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ குவான்டிட்டி ஆப்டியூடு, ரீசனிங் இருக்கும். இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ், ஜிஎஸ் நம்ம யூஸ்வலாக படிக்கிறோம்ல, யூபிஎஸ்சிஎஸ் ஆர் டிஎன்பிஎஸ்சி ஆர் ஸ்டேட் பிஎஸ்சி வாட் எவர் எந்த எக்ஸாமினேஷனும் யூ வில் ஹேவ் அ பாலிட்டி ஆர் எக்கனாமிக்ஸ். அதுதான் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. சிம்பிளாக கொஸ்டின் தான் கேட்பாங்க. ப்ரிலிம்ஸ் வில் பி சிம்பிள். ஸோ ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் வில் பி லைட்டர் டஃப்பு. ஸோ பிகாஸ் ஏன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸோ ஏதோ நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆனால் அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பார்த்துங்க. பேப்பர் 1ல் வந்து 50% அப்ஜெக்டிவ் டைப்பு 30 மினிட்ஸு, 50% வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு 90 மினிட்ஸ். நம்ம மெயின்ஸ் எழுதுவோம்ல, அதுபோல் பேப்பர் 2ல் வந்து இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ் இல்லை, அது டிஸ்கிரிப்டிவ் தான். ஸோ பேப்பர் 3ல் தான் ஜென்ரல் ஃபைனான்ஸு மேனேஜ்மெண்ட் இருக்கும். அது 50% அப்ஜெக்டிவ் டைப்பு, 50% வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. ஸோ அது 90 மினிட்ஸு. டோட்டலாக 120 மினிட்ஸ் கேட்பாங்க. 3 பேப்பர் கொடுத்தாங்க. டோட்டலாக 300 மார்க்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம மெயின்ஸ் போல தான். மெயின்ஸ் மார்க்கு வில் பி வெயிட்டேஜ். தென் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ இன்டர்வியூ மிக்ஸ் பண்ணி மார்க் செலெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. மெயின்ஸில் எந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. பிகாஸ் இன்டர்வியூவில் வந்து நம்ம என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் வி ஹாவ் சிலபஸ். நம்ம வந்து மெயின்ஸில் வி ஹாவ் சிலபஸ். ஸோ சிலபஸ் படி பார்த்தா நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். பட் ஆனால் இன்டர்வியூவில் நம்ம என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா வி ஒன்ட் ஹேவ் எனி ஐடியா. நம்ம ஐடியா வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம லிட்ரலி என்ன வேணால் கேட்கலாம். ஸோ இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு.
ஸோ நெக்ஸ்ட்டு பேப்பர் 1 எக்கனாமிக்ஸ் அது சிலபஸ் கொடுத்துருக்காங்க. க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இந்தியன் எக்கனாமி. நம்ம இந்தியன் எக்கனாமி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 1991 ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸு. ஸோ நம்ம ஆல்ரெடி படித்து தான். குளோபலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பேப்பர் 2 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 3 ஃபைனான்ஷியல் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்துட்டா எல்லாம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இதுக்கு மேலே எதுவும் இதில் பெருசாக இல்லை. மார்க்ஸ் நம்ம டீட்டெயில் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதுதான். இது இல்லாமல் செகண்ட் தேர்டு கேட்டகரிக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் பெருசாக இது இல்லாமல் வேறு எதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக யூ கேன் ஆஸ்க் இந்த கமெண்ட் செக்ஷன். நான் வந்து கீழே டெலிகிராமில் என்னோடய டெலிகிராம் ஐடி கொடுத்துருப்பேன். டெலிகிராம் குரூப் நமக்கு செப்பரேட்டாக டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ ஐ வில் ஹேவ் எவ்ரி மெட்டீரியல்ஸ் ரிகார்டிங் டு த டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சி. ஸோ நீங்கள் வந்து என்ன டவுட்டாக இருந்தாலும் அதுக்காக ஓப்பன் செக்ஷன் தான். நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் வீடியோ. ஏதாவது டவுட்னா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.